ப்ரொஜெக்டர் ஸ்கேமிங் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 10,000 20,000 ரேஞ்சில் வந்து ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் லூமன்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த லூமன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டே கிடையாது. இது என்னன்னா ஒரு லைட் வந்து மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட். பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. இதுக்கான ஒரு ரெகுலேஷன் கிடையாது. இது ப்ரொஜெக்டரில் இதுக்கான சர்டிஃபைடோ இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. இது அன்கண்ட்ரோலபிளாக இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணவே முடியாது. கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குமே தவிர இது சப்போஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னாலும் நம்மளால அதை கிளைம் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா லைக் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் கேஸ்லேயோ இல்லை பெஸ்ட் கேஸ்லேயோ வந்து ஒரு கால்குலேஷன் ரஃபாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20,000 லூமன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து 20,000 டிவைடட் பை 2.4 அப்படின்னு வந்து போடுறாங்க. இல்லை ஒஸ்ட் கேஸில் வந்து 3.4 அப்படின்னு வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5,714.28 அப்படின்னு வந்து லூமன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ப்ரொஜெக்டரில் இருக்க லூமன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதே ஆன்சி லூமன் ஐஎஸ்ஓ லூமன் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா இதுக்கு ஸ்டாண்டர்டைஸான ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஆன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டால சர்டிஃபைட் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஓ லூமன் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் லெவலில் சர்டிஃபைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இதை வச்சு தான் நீங்கள் வந்து அதை நம்ப முடியுமே தவிர அட்லீஸ்ட் இவங்க வந்து கொடுக்குற பேராமீட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வாங்குங்க, பார்க்காம வாங்கிடாதீங்க.